ஈஷா யோகா மையம் மீதான வழக்குகள் அதன் நிலை குறித்து 4ஆம் தேதி அறிக்கை சமர்ப்பிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் கோவை ஈஷா யோகா மையத்தில் 2வது நாளாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்திக் வழங்க கேட்கலாம். வணக்கம் கார்த்திக், இன்றைய தினம் யாரிடமெல்லாம் விசாரணை மேற்கொள்ள இருக்கிறார்கள் அதிகாரிகள்? கள தகவல்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம். கோவை ஈஷா யோகா மையத்தில் 2வது நாளாக காவல்துறையின் விசாரணை குழு விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இந்த விசாரணை குழுவில் சமூக நலத்துறை மற்றும் குழந்தைகள் நல பாதுகாப்புத்துறை உள்ளிட்ட அதிகாரிகள் இடம்பெற்றிருக்காங்க. நேற்றைய தினம் 9 மணி நேரமானது இந்த விசாரணையானது நடைபெற்றது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் தலைமையில் இந்த விசாரணை குழு கோவை ஈசா மையத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இந்த சூழல்ல இன்று 2வது நாளாக விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. காமராசு என்பவர் அளித்த புகாரின், அதாவது தன்னுடைய 2 மகளை பார்க்க முடியவில்லை, அவர்களை மீட்டுக் கொடுக்க வேண்டும், இந்த ஆட்கொணர்வு மனுவை ஒன்று அளித்திருந்தார். அந்த மனுவின் அடிப்படையிலும் ஈசா யோகா மையத்தில் பதியப்பட்ட வழக்குகள் என்னென்ன, அந்த வழக்குகளின் நிலை என்ன என்ற அறிக்கையை வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் கேட்டிருந்தது. வருகின்ற 4ஆம் தேதி அதை சமர்ப்பிக்க வேண்டும் என உத்தரவும் பிறப்பித்தது. இந்த சூழல்ல காவல்துறை ஈஷா யோகா மையத்தின் மீது பதியப்பட்ட வழக்குகள் மற்றும் ஈஷா யோகா மையத்தில் இருக்கக்கூடிய துறவிகள் மற்றும் பணியாளர்கள் எதன் விருப்பத்தில் இருக்கார்கள் மற்றும் இவர்கள் கூறிய புகார்கள், குற்றச்சாட்டுகள், அதன் அடிப்படையில் கேள்விகள் வகுக்கப்பட்டு ஒவ்வொரு நபராக அவர்களிடம் இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதை வீடியோவாகவும் எழுத்துப்பூர்வமாகவும் காவல்துறை பதிவு செஞ்சிட்டு இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய அனைத்து துறைகளிலும் அவர்கள் விருப்பத்தின் பெயர்கள் இருக்கார்களா, எதன் அடிப்படையில் இருக்கார்கள், எங்கிருந்து வந்திருக்கிறார்கள், அவர்கள் பெயர்கள் என்ன, பெயர்கள் மாற்றப்பட்டிருக்கா, இருக்கக்கூடிய அனைத்து குற்றச்சாட்டின் பல்வேறு கோணங்கள்ல காவல்துறை விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க. இதனால் நேற்றே 9 மணி நேரம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இந்த சூழலில் இன்று அதிகாரிகள் தற்போது காலை 10 மணியிலிருந்து விசாரணை தொடங்கி இருக்காங்க. இன்று விசாரணை முடித்து விடுவோம் என்ற ஒரு தகவலும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த விசாரணையின் முடிவில் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படக்கூடிய அறிக்கையில் பல்வேறு தகவல்கள் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவை அனைத்திற்குமே நேற்றே ஈஷா யோகா மையம் மறுப்பு தெரிவித்து யாரையுமே நாங்க கட்டாயப்படுத்தப்படவில்லை, வலுக்கட்டாயமாக துறவிகளோ இல்ல ஈஷா யோகா மையத்தில் எந்த விதமான கட்டாயப்படுத்துவதற்கான இல்லை அப்படிங்கிற ஒரு அறிக்கையை அவங்க தரப்புல வெளியிட்டது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.